ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எஸ்எஸ்லான் ப்ரமோட்டர்ஸ். நம்ம இன்னைக்கு ஒரு மீடியம் பட்ஜெட்டில் ஒரு வீடை பார்க்கலாம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தக்கலை, அதாவது நமக்கு நாகர்கோவிலுக்கு நம்ம மார்த்தான் போகிற பாதையில் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு நகராட்சி ஏரியா தக்கலை பத்மநாபுரம் நகராட்சி முனிசிபாலிட்டி ஏரியா தான். நமக்கு இந்த முனிசிபாலிட்டி ஏரியாவிலேயே நமக்கு ஒரு மெயின் ரோடு, அதாவது நாகர்கோவில் திருவனந்தபுரம் அல்லது கன்னியாகுமரி திருவனந்தபுரம் மெயின் சாலையில், அதாவது நேஷ்னல் ஹைவேயில் இருந்து நமக்கு ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு கொஞ்சம் ஓல்டு வீடு தான். ஆனால் வீடை நல்லா அழகாக பெயிண்டிங்லாம் பண்ணி நமக்கு ரீசேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 2 சென்ட் 575 லிங்க்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா 2.5 சென்ட், அதுக்கு மேலே ஒரு 75 லிங்க்ஸ் நமக்கு அதிகமாக தான் இருக்குது. வீட்டோட முன் சைடு பார்க்குறோம். இதில் நமக்கு கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா சின்ன காரில் நமக்கு பார்க் பண்ணிக்கிடலாம். ஏன்னா நமக்கு இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நமக்கு தக்கலையிலேருந்து ரொம்ப, அதாவது தக்கலை நகராட்சிக்குள்ளாலேயே நமக்கு ஒரு நல்ல ஒரு வீடு அமைஞ்சிருக்கு மீடியம் பட்ஜெட்டில். இந்த வீடு வேணும்னா அப்படி நம்ம வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடு நேரடியாக பார்க்கணும், நமக்கு இந்த வீடை நமக்கு ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நமக்கு கால் பண்ணுங்கள். கீழே தெரிகிற நம்பருக்கு நம்மளே இந்த வீடை கூட நமக்கு காமிச்சு தரோம். உங்களுக்கு வீட்டுக்கு உள்ளே நம்ம என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேக்கு மரத்தில் தான் இவங்க டோரு, நெல்லை, ஜன்னல் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது ஹாலு, நம்ம பார்க்குறது ஹாலு, வீட்டோட ஹாலு. ஒரு பெட்ரூம் கீழே பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து நமக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹாலு. மொத்தம் 3 மாடி இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. 3 மாடியில் நமக்கு டாப்பில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. டாப்பில், அதாவது 3வது மாடியிலே நமக்கு ஒரு பெட்ரூம் இவங்க கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இவங்க இந்த அட்டாச்சுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு நமக்கு தக்கலை பஸ் ஸ்டாண்ட்லாம் இறங்கி நமக்கு ஒரு அதாவது வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு வீடு தான் இந்த வீடு. அப்படியே நம்ம வீட்டோட ஹாலை பார்க்குறோம். ஹாலில் பார்த்திங்கன்னா நமக்கு மேல் மாடி போகிறதுக்கான இந்த ஸ்டேர் கேஸ்லாம் இவங்க தென்னை மரத்தில், அதாவது தென்னை மரத்தோட வைரம், அதாவது தென்னை மரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய, அதாவது ரொம்ப ஒரு விளவுனா ரொம்ப வருஷங்களாக நிற்கிற தென்னை மரத்தில் தான் நம்ம ஏதாவது பண்ண முடியும். அதாவது ஃபர்னிச்சராக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு நமக்கு டோரு நிலையெல்லாம் பண்ணுறவங்க இருக்காங்க. இந்த ஸ்டேர் கேஸ் ஏணி படிக்கிறது நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்ல வசதியானவங்கலாம் இந்த தென்னை மரத்தோட வைரத்தில் நம்ம வீடு கட்டணும், அதாவது ஸ்டேர் கேஸ் ஏணி படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. அந்த மாதிரி இந்த வீட்டுக்கு இவங்க ஒரு தென்னை மரத்துலேருந்தே நமக்கு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே அது ஒரு அழகாக இருக்கும். பார்க்குறீங்க, எல்லாம் மோட்டர் கனெக்ஷன்லேருந்து எல்லாமே இருக்குது. நமக்கு வீட்டில் என்னென்ன தேவை அப்படிங்கிறதுக்கு எல்லா அடிப்படை வசதிகளும் நம்ம இந்த வீட்டில் பண்ணியிருக்கோம். வீட்டில் வெளியில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒர்க் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நாளைக்கு மெயின்டெனன்ஸு பண்ணுறதா இருந்தாலும் நமக்கு சைட்லலாம் இடம் விட்டு தான் கட்டியிருக்காங்க. அதனால் நமக்கு ஒரு பெயிண்டிங் பண்ணணும், ஒரு ப்ளம்பிங் ஒர்க் ஏதாவது பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னாலுமே நம்ம சைடில் இடம் விட்டுருக்கிறதுனால பிரச்சனையே இல்லைங்க. பார்க்குறீங்க, சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதிங்க. இந்த வீடை சுற்றி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பிரம்மாண்டமான வீடுகள் தான் இருக்குது. எல்லாமே விஐபிஸ்லாம் இருக்கிற ஏரியா தான். ஆமாம், இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நமக்கு வீடு நம்ம இந்த இடத்துல டவுன் பக்கத்தில் எனக்கு வீடு வேணும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது எனக்கு தக்கலை மெயினில் இருந்து நமக்கு பக்கத்தில், அதாவது இவ்வளோ டிஸ்டன்ஸில் எனக்கு நிறைய வீடுகள் வேணும், இடங்கள் வேணும்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடை உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம இதை நம்ம பேசி நம்ம விலைக்கு வாங்கலாம். ஏன்னா வீட்டில் எந்த குறையும் இல்லை, அழகாக கட்டியிருக்காங்க. ஏதாவது வாஸ்துவில் ஏதாவது உங்களுக்கு மாற்றி அமைக்கணும் அப்படின்னாலுமே நம்ம மாற்றி தரலாம். இந்த வீட்டில் உள்ளவங்க நம்ம இப்போ வீடை சேல் பண்ணுறவங்க உங்களுக்கு மாற்றி தருவாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா ரூம்லையுமே எல்லா வசதிகளும், அடிப்படை வசதிகளும் பண்ணியிருக்காங்க. மேலே இது செகண்ட் ஃப்ளோரில் நம்ம பார்க்குறோம். செகண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா அங்கேயே வெஸ்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. மேலே ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க. கீழே ஒரு பெட்ரூமு, மேலே ஒரு பெட்ரூம். டோட்டல் இந்த வீட்டுக்கு 4 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கிரானைட்டில் தான் போட்டிருக்காங்க. கிரானைட்டில் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப உறுதியாக இருக்கும். ஃப்ளோரிங்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. மேலே டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது, அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா மொத்தம் டோட்டலாக 4 பெட்ரூம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு கெஸ்ட்டோ, உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைமில் வந்தாங்க ஏராளமாக, அதாவது கொஞ்சம் ரிலேஷன் வந்தாலும் அவங்களுக்கு தங்க வைக்கிறதுக்கெலாம் நல்ல பெரிய பெரிய ரூம்ஸ்லாம் நமக்கு இந்த வீட்டில் இருக்குது.
மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த வீடை பார்த்தீங்கன்னா 4 சென்ட் மதிக்கலாம் அந்த மாதிரி ஒரு இட அமைப்பாக இருக்கும். அந்த வீடை பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக கட்டாமல் பெருசாக கட்டியிருக்காங்க. எல்லா வசதிகளும் அழகாக பண்ணியிருக்காங்க அந்த வீட்டில். செல்ஃப் ஒர்க்கு எல்லாமே ஃபினிஷிங் தான், எல்லாமே பெயிண்டிங்லாம் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க. இது நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ஹாலு. அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு பால்கனி, அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க. இங்கே இருந்து நமக்கு பார்க்கலாம் பக்கத்தில் உள்ள வீடுகள் எல்லாமே, ரோட் சைடு எல்லாமே பக்கா வசதியோடு தான் இருக்குது. வாங்க நம்ம மூணாவது மாடியில் உள்ள ரூம்ஸை பார்க்கலாம். ஒரு ரூம் தான் இருக்குது, பார்க்கலாம். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு இந்த வீடை கொண்டு காமிக்கிறேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா இவங்க கேட்குறது 69 லட்சம் கேட்குறாங்க. இந்த வீட்டுக்கு இவங்க கேட்குறது மொத்தம் வந்து 69 லட்சம் கேட்குறாங்க. கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மீடியம் பட்ஜெட்டில் உங்களுக்கு இந்த 70 லட்சம் 75 லட்சம் 65 லட்சத்தில் எனக்கு வீடு வேணும்னு கேட்டவங்க இந்த வீடை பாருங்கள். நம்ம நேரடியாக பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.